ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வித்ரா ஆயிட்டு இருக்கிற நிலையில அக்டோபர் 3வது வாரத்துல வடகிழக்கு பருவமழையானது ஆன்செட் ஆகுன்ற மாதிரி நம்ம இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. மழை பொழிவை பொறுத்தவரையில வழக்கத்தோட கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா சென்னை மக்கள் கிட்ட போயிட்டு கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா சம்மர் மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 15 to 20 டேஸா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, ரொம்பவே ஹியூமிடா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்ப நம்ம தமிழ்நாடு மற்றும் சென்னையில ஆக்டிவா மாறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்லி பை 3rd வீக் ஆஃப் அக்டோபர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கிருந்து மழையானது தொடர்ந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் வழக்கத்தோட மழை அதிகமா பெய்யும்னு சொன்னதுனாலே என்னமோ நம்ம சென்னை கார்பரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 36 போட்ஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த 36 போட் வாங்கினதை ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க, ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க. பாசிட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் சென்னையில் வெள்ளமானது வரதான் போகுது. ஏன்னா என்னதான் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணாலும் பள்ளத்தில் போய் ஒரு தாழ்வான பகுதியில் போய் வீடு கட்டும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. மழை நீர் அந்த இடத்துல தேங்க தான் செய்யும். எஸ்பெஷலி நம்ம சதர்ன் சபர்ப்ஸ் ஆஃப் சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தாழ்வான பகுதியில் நிறைய குடியிருப்பு பகுதிகளான வந்திருக்கிற சூழ்நிலையில் ஆப்வியஸாக அங்கே இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போட் ஆனது நிச்சயமா தேவை. இந்த மாதிரி தாழ்வான பகுதிகளில் மாட்டிக்கிற மக்களை போய் காப்பாற்றணும் அப்படின்னா மீனவர்களுடைய உதவியை தான் சென்னை கார்பரேஷன் நாடுற மாதிரி இருக்கு. அட் டைம்ஸ் போட் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய இடங்கள்ல ஃப்ளட்டிங் வர்றதுனால அந்த மீனவர்கள் எல்லா இடத்துலையும் போய் அவங்களால உதவி செய்ய முடியாது. பட் ஸ்டில் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை மீனவர்கள் சென்னை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சேஃபர் சைட் நம்மளும் போட் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சென்னை கார்பரேஷன் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால 36 போட்ஸை அவங்க வாங்கியிருக்காங்க. நெகட்டிவா என்ன பார்க்குறாங்கன்னா 36 போட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க்ஸ் முடியலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பி வராங்க. என்னை பொறுத்தவரையில இது ஒரு பாசிட்டிவான மூவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வெள்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாமல் தவிக்கிற மக்களுக்கு தான் தெரியும் ஒரு போட்டோட அருமை. ஸோ அந்த மாதிரியான மக்களை மீட்டு கொண்டு வரதுக்கு நிச்சயமா இந்த மாதிரியான போட்ஸ் உதவும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி போட்ஸை வாங்கி வச்சுக்கிறது நான் ஒரு ஃபெயிலியராக பார்க்கல, அதை ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடை தான் பார்க்குறேன். ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்ம என்னதான் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி சென்னையில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.